தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 6 வகையான மளிகை பொருட்கள் புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இத்திட்டத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இத்திட்டம் திலாசுப்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சர்க்கரை, சூரியகாந்தி எண்ணெய், கடலை பருப்பு, ரவை, மைதா என 585 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி தொகுப்பினை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி இத்திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின்படி புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள 3,45,974 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைகிறார்கள். 3.46 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தீபாவளி பண்டிகையை ஒட்டி அரசு அறிவித்த பொருட்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. அதேபோல் இலவச அரிசி ரேஷனில் வழங்கப்படுகிறது. கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளியை ஒட்டி 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாயும் விரைவில் வழங்கப்படும். ஆதி திராவிடர் மக்களுக்கான தீபாவளி துணிக்கான தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதற்கு இன்று தொடங்கி இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த பொருட்கள் மக்களுக்கு சென்றடைந்த நிலையில் விரைவில் வழங்கிக் கொண்டே இருக்கப்படும் என்பதை நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறையா இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. எல்லா தொகுதியிலும் அந்த அரிசி சென்று கோதுமை 2 கிலோ கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விரைவில் விடப்பட இருக்கின்றது. இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக 2 கோதுமை வழங்கப்படும். நம்முடைய அமைப்பை தொழிலாளர்களுக்கு அறிவித்த 2000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும். அடுத்து கட்டிட தொழிலாளர்களுக்கான 6000 ரூபாய் அந்த தொகை, தீபாவளி பண்டிகையான தொகை அவர்களுக்கு விரைவில் வங்கியில் செலுத்தப்படும். இவ்வாறு எங்களுடைய அரசு அனைத்து தரப்பு மக்களுக்குரிய திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றது. ஆதி திராவிட மக்களுக்கான துணிக்கான பணமும் விரைவில் அவருடைய வங்கி கணக்கில் சென்றது. 5000 6000 உயர்த்திருக்கோம் அனைவருக்கும். அதாவது 60,000 மேல் உள்ள அந்த உறுப்பினர்களுக்கும் அந்த தொகை இந்த ஆண்டு வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை மட்டும் வழங்கப்படும். காரைக்கால் புதுத்துறை கிராமம் பிள்ளையார் கோவில் தெரு KPM நகரில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வரும் கால்நடைத்துறை கிளை மருத்துவமனை தற்போது பழுதடைந்த நிலையில் உள்ளது. இதனை சீரமைத்து புதிய கட்டிடமாக அமைக்க வேண்டும் என காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் கால்நடைத்துறை கட்டிடத்தை நேரில் ஆய்வு செய்தார். கட்டிடங்களின் உறுதித்தன்மையும் தேவையான மேம்பாட்டு பணிகளும் குறித்து கால்நடைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புதுத்துறைக்கு நிரந்தரமான மேம்படுத்தப்பட்ட கால்நடை மருத்துவமனை அமைத்தல், புதுத்துறை கிராமத்திலிருந்து நகர பகுதிகளுக்கு செல்லும் சாலைகள் மேம்படுத்துதல், பிள்ளையார் கோவில் தெருவில் மின்விளக்கு மற்றும் நூலக வசதி ஏற்படுத்துதல், மாலை நேர வகுப்புகளுக்கான ஆசிரியர் நியமனம், சாலை வசதி, டெம்போ வசதி மற்றும் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைத்தல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த கோரிக்கைகளை ஆட்சியர் ரவி பிரகாஷ் கனிவுடன் கேட்டறிந்து அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், மாலை நேர வகுப்புகளுக்கான சிறப்பு ஆசிரியர்கள் கல்வித்துறை மூலம் உடனடியாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார்.
பின்னர் ஆட்சியர் அவர்கள் காரைக்கால் புதுக்குளம் பகுதியில் புனரமைக்கப்பட்ட நகராட்சி கட்டிடத்தை அங்கன்வாடி மையமாக மாற்றுவதற்கான கள ஆய்வு மேற்கொண்டார். கட்டிடத்தில் காணப்பட்ட குறைகள் சரி செய்ய நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அத்துடன் ஒழுங்குமுறை விற்பனை நிலைய கட்டிடத்தில் சேதமடைந்த நிலையில் இயங்கும் ரேஷன் கடையை ஆய்வு செய்து மாற்று கட்டிடத்தில் அதனை இயங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் கோபிநாத், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ், நகராட்சி உதவி பொறியாளர் முத்துசிவம், ஆட்சியரின் செயலர் பொன் பாஸ்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் அமைந்த திருக்கோவிலுக்கு புதுச்சேரி அரசு இந்து அறநிலைத்துறை மூலம் ரூபாய் 30,000 காலபூஜை நிதி உதவியை வழங்கியுள்ளது. இந்த நிதி உதவி காசோலையை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி திருக்கோவில் நிர்வாக குழுவினரிடம் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், ஜீவானந்தம் வீதி மற்றும் சுவாமி விவேகானந்தா வீதி ஆகிய வீதிகள் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 38 லட்சம் மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி கள்ளித்தீத்தல் குப்பத்தில் 25க்கும் மேற்பட்ட நரிக்குருவர் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக எந்த வசதியுமின்றி தார்பாரல் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்னர் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் உள்ள தனது அலுவலகத்துக்கு வந்ததும் அவரை நரிக்குறவர் சமுதாய பிரதிநிதிகள் சந்தித்து கண்ணீர் மல்க தங்களது கோரிக்கைகளை முறையிட்டனர். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே பட்டா வழங்க அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். மேலும் அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் அடுத்த வாரத்திற்குள் அவர்களுக்கு பட்டா வழங்கி வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நரிக்குறவ மக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பாக தீபாவளி காலத்தில் மக்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க சில முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய செய்திக்குறிப்பு மக்களின் நலன் கருதி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சட்டப்பூர்வமான பசுமை பட்டாசுகள் உரிய அனுமதி பெற்ற விற்பனையாளர்களிடமிருந்து மட்டுமே வாங்குவது பாதுகாப்பானது என்றும், வீட்டின் அருகில் பள்ளிவாசல், மருத்துவமனை, பள்ளி போன்ற அமைதியான பகுதிகளில் அல்லாமல் பாதுகாப்பான திறந்த வெளிகளில் பட்டாசு வெடிப்பது பாதுகாப்பானதாகும் என்றும், பட்டாசு வெடிக்கும் போது பருத்தி ஆடைகள் அணிதல், எளிதில் தீப்பிடிக்கும் பாலிஸ்டர் போன்ற ஆடைகளை தவிர்த்தல், தண்ணீர் மற்றும் மணல் போன்றவை முன்னெச்சரிக்கையாக அருகில் வைத்திருத்தல், குழந்தைகள் பெரியவர்களின் மேற்பார்வையில் சிறுவயது குழந்தைகளுக்கு எளிய பட்டாசுகள் மட்டும் அனுமதித்தல், பட்டாசு செயல்படவில்லை என்றால் மீண்டும் ஏற்றாமல் நீரில் மூழ்கடித்து தூக்கி எறிதல், விளக்கு மெழுகுவர்த்தி போன்றவை வெடிகளின் அருகே இல்லாமல் பார்த்து கொள்ளுதல் போன்ற அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பும் சுற்றுச்சூழல் அக்கறையும் கூடிய தீபாவளி கொண்டாட்டம் உங்கள் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் புதுச்சேரியின் பாதுகாப்பான தீபாவளி குறித்து செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் திருச்சிற்றம்பலம் மயிலம் சாலையில் செயல்பட்டு வரும் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி மாநிலம் முழுவதும் உள்ள 171 அரசு கல்லூரிகளிலும் கலை திருவிழா 2025 கலையால் கல்வி செய்வோம் என்ற தலைப்பில் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி வானூர் அரசு கல்லூரியிலும் 7 பிரிவுகளின் கீழ் 32 போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெற்றனர். இந்நிகழ்ச்சியை வானூர் ஒன்றிய பெருங்குழு தலைவர் உஷா முரளி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார்.
கல்லூரி முதல்வர் டாக்டர் வில்லியம் தலைமையில் தொடக்க விழா நடைபெற்றது. மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டனர். பின்னர் கல்லூரி கல்வி ஆணையர் வழிகாட்டுதலின்படி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் டாக்டர் வில்லியம் தலைமை தாங்கி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை முதன்மை செயலர், கல்லூரி கல்வி ஆணையர் மற்றும் கல்லூரி கல்வி இணை இயக்குநர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். தமிழ்துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ஜார்ஜ் செல்லம்மாள் வரவேற்புரை நிகழ்த்தினார். நுண்கலை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி நன்றி உரை வழங்கினார். ஒவ்வொரு கல்லூரிக்கும் ரூபாய் 2 லட்சம் நிதி வழங்கி கலை திருவிழா நடத்த வாய்ப்பளித்த தமிழக அரசுக்கு மாணவர்கள் நன்றியை தெரிவித்தனர். கலை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் தேவநாதன் செய்திருந்தார். Second BA the first prize for CS, Bona for CS, Manigandan third, Sonia third BA Tamil, and J. Prabhavati first BCom, Anandam, Nandana, media coordinator. புதுச்சேரி காரைக்கால் அரசு உள் விளையாட்டு அரங்கில் வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அசோசியேஷன் சார்பில் உலக தற்காப்பு கலை முதன்மை குருக்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜப்பானிய கிராண்ட் மாஸ்டர் மசனபு சாத்தோ கலந்து கொண்டு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் தற்காப்பு கலை வளர்ச்சிக்கு பங்களித்த மாஸ்டர்களுக்கு கௌரவ சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளை வழங்கினார். மலேசியாவை சேர்ந்த மாஸ்டர்கள் ரத்தினம் மற்றும் டாக்டர் ராஜசேகரன் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மசனபு சாத்தோ தற்காப்பு கலைகளில் 40 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ரத்தினம், டாக்டர் ராஜசேகரன், அப்துல், ஜோதிநாத், விஜயன், செல்லப்பாண்டியன், VRS குமார், ராஜகோபால், சிவக்குமார், சென்சாய் கிருஷ்ணன், ரவிக்குமார், கணேசன், ஜீவானந்தம் உள்ளிட்ட மாஸ்டர்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் சான்றிதழ்கள் மற்றும் ரெட் மற்றும் கோல்டு பெல்ட் வழங்கப்பட்டது. அதேபோல் தற்காப்பு கலைகளில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி சிறந்த சாதனைகள் புரிந்த ஷைன் மோகன், சாந்தினி, தீபா, ராகுல், கலைராஜு, அனுப் ஆகியோருக்கும் மாஸ்டர் சான்றிதழ், பிளாக் பெல்ட் மற்றும் ரெட் பெல்ட் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கேரளா, தமிழ்நாடு, குஜராத், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த தற்காப்பு கலை மாஸ்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அசோசியேஷன் மற்றும் இன்டர்நேஷனல் டாக்டர் குமார் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நடைபெற்றது. உப்பளத்தில் உள்ள தலைமை கழகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் அதிமுக கொடியேற்றி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா திருவுருவப்படத்திற்கும் மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இலவச புடவைகள், அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், பேரவை மாநில செயலாளர் பாஸ்கர், துணைத் தலைவர் ராஜாராம், மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர்கள் கணேசன், திருநாவுக்கரசு, பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், நகர செயலாளர் அன்பழகன், மாநில துணை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் நீண்டகாலம் திறம்பட பணியாற்றி பல முக்கிய வழக்குகள் தீர்க்க உதவிய காவலர் நாய் அர்ஜுன் உயிரிழந்தது. அர்ஜுன் தனது சேவை காலத்தில் பல்வேறு குற்றவியல் விசாரணைகளில் காவல்துறைக்கு பெரும் பங்களிப்பு ஆற்றியிருந்தது. அதன் சிறப்பான பணிக்காக பலமுறை பாராட்டும் பெற்றது. சமீபத்தில் ஓய்வு பெற்றிருந்த அர்ஜுன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. இதனையடுத்து புதுச்சேரி காவல்துறையின் சார்பில் காவல்துறை மரியாதையுடன் அதன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது.
அடக்க நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள், டாக் ஸ்குவாட் பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி காவல்துறையினர், அர்ஜுன் எங்கள் அணியின் ஒரு உறுதியான காவலர், அதன் சேவை மறக்க முடியாது என தெரிவித்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைப்படி கழகத்தின் 54வது ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி திருக்குறள் மணிகுண்டு அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் கழக நிர்வாகிகள், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கழக ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வையாபுரி மணிகண்டன் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ், காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், மோகன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் உதயசூரியன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி வர்ஷினி மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரதீப் குமார் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி உலக கண் பார்வை தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெரிய காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. மேலும் அமலா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஒருங்கிணைந்து முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு வாசகங்களுடன் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டபடி நடைபாதை பேரணியில் பங்கேற்றனர். MOH பரூக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிம் செவிலிய கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து கண் பார்வை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவ அதிகாரி டாக்டர் சூர்யா மற்றும் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கவிதா ஆகியோர் மாணவ மாணவிகளிடையே கண் பார்வையை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து சிறப்புரையாற்றினர். வினாடி வினா போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சுகாதார பெண் மேற்பார்வையாளர் ஷகிலா, சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், கிராமப்புற செவிலியர் விருத்தாம்பாள், கிராமப்புற உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன், மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கண் பரிசோதகர் மலர்விழி நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆஷா ஊழியர்கள் நந்தினி, கலைவாணி, ஜெயந்தி, மகாலட்சுமி, ஞான சௌந்தரி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோடு, திரௌபதி அம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். நேத்தாங்க வந்தீங்க நீ அந்த அட்ரஸ் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாக்கம் கூற்றோடு பேருந்து நிறுத்தம் அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் MG ராமச்சந்திரன் மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படங்கள் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் நிறுவப்பட்டிருந்தன. நிகழ்ச்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு
தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. திருவுருவப் படங்களுக்கு தீபாராதனை காண்பித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதை அடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம், மேலும் மூத்த குடிமக்களுக்கு இலவச சேலைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள், ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பினை மண்டகப்பட்டு கலைக்கழக செயலாளர் செல்வம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இணைந்து செய்திருந்தனர். பாகூர் தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அபிமன்யு சாவித்ரி அறக்கட்டளை பொதுமக்களுக்கு பல்வேறு சமூக தொண்டுகளையும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருவதோடு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நினைவு பரிசுகளையும் வழங்கி வருகிறது. அந்த வகையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காட்டுக்குப்பம் அபிமன்யு சாவித்ரி அறக்கட்டளை சார்பில் பாகூர் தொகுதி கன்னிக்கோவில் ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய வளாகத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் பட்டாசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அபி லக்ஷ்மணன் தலைமையில் நடேசன், தனஞ்சயன், மாயவன், செல்வராஜ், சேகர், பழனி, ராஜே ஆகியோர் முன்னிலையில் பச்சைவாழி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து பொதுமக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டன. முன்னதாக பொதுக்குழு உறுப்பினர் அபி லக்ஷ்மணனுக்கு என்ஆர் காங்கிரஸ் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேவநாதன், முருகன், அன்பு, செந்தில்குமார், தினேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பத்தை சேர்ந்த மணிவேலன் ஹோட்டல் ஊழியர் ஆவார். இவர் அக்டோபர் 13ஆம் தேதி அபிஷேகப்பாக்கம் ஏரி அருகே தனது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். இதே இடத்தில் பெரியகாட்டுப்பாளையத்தை சேர்ந்த 5 பேர் குழுவும் மது அருந்தி வந்தனர். இதனையடுத்து இரு குழுவுகளுக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகராறு கடுமையாக மாறிய நிலையில் பெரியகாட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த குழுவினர் மணிவேலனை சராமாரியாக கத்தியால் தாக்கி காயப்படுத்தி தப்பி சென்றனர். இதுகுறித்து மணிவேலனின் நண்பர்கள் அளித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். தொடர்ந்து விசாரணையில் சம்பவத்தில் தொடர்புடைய ராகுல், ஜீவா மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3வரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 கத்திகள், 3 செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட இருவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.